அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ரெண்டு விஷயங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா வேறு எது இருந்தும் பயனில்லை அப்படின்றது தான் எல்லோருடைய அனுபவமும் பெரியவர்கள் அறிவுரையும். என்னது அந்த ரெண்டு விஷயம்? ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று நேரம். நமக்கு நேரமே இல்லை அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. நேரத்தை நாம் தான் திட்டமிட வேண்டும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருத்தருக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது, வீடு இருக்குது, வசதி சகலமும் இருக்குதுங்க. ஆனால் இது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாருன்னு வைங்க. இப்போ இதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அப்போ எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு உடம்பு ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம். நம்ம திருமூலர் எழுதுகிறார் பாருங்க, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னு சொல்கிறார். உடம்பு போனால் அவ்வளோதான்ப்பா, உசுரும் அவ்வளவுதான் அப்படிங்கிறார். இந்த உயிரார் அழிவர் உடம்பார் அழியின் அப்படின்னு உடம்புக்கும் உயிருக்கும் ஆறு விகுதி போட்டு மரியாதையாக சொல்லுகிறார் திருமூலர். ஏன்னா இந்த உடம்பும் உயிரும் அவ்வளவு மரியாதையாக நாம் நடத்த வேண்டிய இரண்டு விஷயங்கள். இந்த உடம்பு போற்றி பாதுகாக்க வேண்டியது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வசதியாக இருப்பார், நல்லா சாப்பிடுவார். அந்த சமையல்காரர் ஒரு நாளைக்கு 10 ஐட்டம் விதவிதமாக, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் விதவிதமாக சாப்பிடுவார். ஆனால் அந்த முதலாளி அவருக்கு வெறும் கஞ்சி தான் இருக்கும். ஏன்? டாக்டர் சொல்லியிருப்பார் இது கூடாது, அது கூடாது, அது கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இப்போ என்ன பிரயோஜனம்? பேர் தான் அவர் முதலாளி, இவர் ஓட்டுநர் இல்லை சமையல்காரர். ஆனால் வசதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இவங்க தான். வாரியார் சாமிகள் தான் சொல்லுவாங்க, அவர் சமையல்காரர் சாப்பிட்றத பார்த்தா ஏக்கத்தோடு முதலாளி பார்த்துட்டு இருப்பாராம். ஏன்னா இவருக்கு வெறும் பயத்தங்கஞ்சி, கோதுமை கஞ்சி இதுதான் டாக்டர் சாப்பிட்ணுன்னு இருக்கிறார். அவருக்கு சாம்பார் குளத்தில் இட்லி நீந்தும் அப்படிம்பார். அப்படி சாம்பார் இட்லி அவர் வளைச்சி கட்டிட்டு சாப்பிட்றார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அதில் இன்னொரு அழகு பாருங்கள், எனக்கு ஸ்வீட்டுன்னா ரொம்ப உசுறு சார், எனக்கு காரம்னா ரொம்ப உசுறு சார், எனக்கு மைசூர் பாக்குனா ரொம்ப உசுறு சார் அப்படிலாம் சொல்கிறோமே. சில சிக்கல்கள் வந்து விட்டால் எதையெல்லாம் நாம் உயிர் என்று கொண்டாடுகிறோமோ அதையெல்லாம் கூட தியாகம் செய்ய வேண்டி வரும். அந்த உயிராக நினைப்பதை நாம் விட்டுவிட வேண்டி இருக்கிறது. உசுரோடு இருக்கலாம், அது வேற. ஆனால் உயிராக நினைக்கிற சில விஷயங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டி இருக்கிறது. அப்போ உடல் ஆரோக்கியம் என்பது, இதில் இது ஆரோக்கியமாக இருப்பதுன்னா எப்படிலாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுன்றது முக்கியம் இல்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஆரோக்கியம் என்பது முன்கூட்டியே அதற்காக நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்வது. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று முன்கூட்டியே உடம்புக்குள்ளே வரவழைத்து கொண்டால்தான் நோய் வராமல் இருக்கும். ஃப்யூச்சர் ரெடி அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பிற்காலத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்ப, சவால்களுக்கு ஏற்ப இப்பொழுதே நம்மை தகுதிப்படுத்தி கொள்வது. வி மஸ்ட் பி ஃபியூச்சர் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் முன்கூட்டியே ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை வரவழைத்து கொண்டு அதற்கான பயிற்சி, அதற்கான உணவு, அதுக்கான கட்டுப்பாடுகள் இதை முன்கூட்டியே தயார்படுத்தி கொண்டால்தான் உண்டு. ஃபியூச்சர் ரெடியாக ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இருக்கணும். சார், ஒரு பெரிய பண்ணை வீடுங்க, அந்த பண்ணை வீட்டை இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ ஒன்று வைக்கிறாங்க, நேர்முக தேர்வு. அது ஒரு பெரிய பணக்கார், அதனுடைய முதலாளி. ஆனால் அந்த பண்ணை வீட்டு ஃபார்ம் ஹவுஸை பார்த்துக்கணும். ஒரு பையன் ஒருத்தன் வரான், என்னப்பா நீ எவனுங்களெல்லாம் தெரியுமா, என்ன எதெல்லாம், என்னப்பா சார் என்னை பற்றி கவலையே படாதீங்க சார், நான் புயல் அடிக்கிற காலத்தில் கூட படுத்து தூங்குவோம் சார் அப்படின்ட்டு இருக்கிறான். இவருக்கு அப்படியே ஜிவ்வுன்னு வந்துருச்சு. என்னது, புயல் அடிக்கிற காலத்தில் படுத்து தூங்குவேன், இதுக்கு நான் உனக்கு மாதம் சம்பளம் தரணுமா, நீ புறப்படு, நீ இதை சொல்கிறதுக்கு அங்கேருந்து நீ வர, நானும் உன்னை இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கேன், புறப்படுப்பா அப்படின்னு அவர் கோபமாக சொல்கிறார். அந்த அம்மா பக்கத்தில் இருந்தாங்க, அவருடைய மனைவி. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு வகையிலே இவன் தகுதி உடையவனாகத்தான் இருக்கிறான் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தோணுது. அவங்க சொன்னாங்க, இல்லைங்க, அவசரப்பட்டு அமுச்சிடாதீங்க, ஏதோ ஒரு வகையில் இவன் பொருத்தமானவன் எனக்கு தோணுது, என்கிட்ட காரணம் கேட்காதீங்க, ஆனால் அவனுடைய அந்த நடை உடை பாவனையெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஒரு 2 மாதம் பார்ப்போம், அப்படியும் சரியில்லைன்னா அமுச்சிடலாமே அப்படின்றாங்க. ஏன்னா அவன் சொன்ன விதம் இவங்களை ஈர்த்துருச்சு. புயல் அடிக்கிற காலத்துலேயும் நான் படுத்து தூங்குவேன்னு. ஒரு 3-4 மாதம் ஆச்சுங்க, நிஜமாலுமே புயல் வந்தது. அடி புயலும் மழையும் ஒரு நாள் இரவு பிச்சு எடுக்குது, எதிர்பாராத நேரத்தில்.
இவன் என்ன பண்ணுறான், இந்த புயல் மழையில் என்ன தான் ஆக்குது, ஐயோ அங்கே குதிரைகள்லாம் நம்ம பண்ணையில் இருக்குது, மாடுகள் இருக்குது, அப்புறம் விளை நெல்லுலாம் இருக்குது, என்ன தான் இவன் பண்ணுறான் அப்படின்னு போய் பார்த்தா அசந்து போயிட்டார். நிஜமாலுமே தூங்கிட்டு இருக்கிறான். அவன் சொன்ன வார்த்தையை அவன் காப்பாற்றிட்டான். அவன் அந்த அம்மாவை கூப்பிட்டார், பாத்தியா நீ வச்ச ஆள் என்ன லெவலில் இருக்கிறான்னு. அவன் பேரில் தப்பு இல்லை, அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண பாரு, ஒன்றைத்தான் சொல்லணும் அப்படின்னார். இல்லைங்க வாங்க கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு அந்த மாடுகள் குதிரைகள்லாம் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தாங்க. அங்கே அதுங்கெல்லாம் அப்படி உணவு அப்படி மென்னுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டு அமைதியாக இருக்குது. அப்புறம் இந்த விதை நெல் கோதுமை இதெல்லாம் விளைஞ்சிருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்தா அழகாக அப்படியே மூட்டை கட்டி வரிசையாக அடுக்கி மழை தண்ணீர் அது மேலே பற்றாதபடி மேலே ஒரு பெரிய ஷீட் போட்டு அதை மூடி அதை அப்படியே பக்காவாக வச்சுருக்கிறான். அதே மாதிரி இந்த விவசாயத்துக்கு தேவையான டிராக்டர் அது அப்படியே என்ன வயல்லையே போட்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தா டிராக்டரை கொண்டு போய் ஷெட்டில் விட்டு அழகாக அந்த ஷெட்டு லாக் பண்ணி பிரமாதமாக இருக்குது. அப்போ இவ என்ன சொல்லியிருக்கிறான் அந்த இளைஞன், புயல் வருகிற காலத்தில் நான் படுத்து தூங்குவேன்னா எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்து விட்டு நான் நிம்மதியாக இருப்பேன். புயல் வந்தப்போ அடித்து பிடிச்சிக்கிட்டு அஜ்ஜோ வந்துருச்சேன்னு பதறி அந்த குறைபாடு என்னிடத்தில் கிடையாது. முன்கூட்டியே அதற்கு தகுதிப்படுத்தி தயார் நிலையில் நான் எப்பொழுதும் இருப்பேன். முன்கூட்டியே செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டு அப்பொழுது நிம்மதியாக இருப்பேன். இதைத்தான் அந்த பையன் சொல்லியிருக்கிறான். புயல் வருங்கிற காலத்தில் நான் படுத்து தூங்குவேன்னு. அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு சவாலான சூழல் வருதுன்னா அதுக்கு முன்கூட்டியே நம்மளை தயார் பண்ணிக்கணும். துபாய் நாடு இன்னைக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறது. செல்வ செழிப்புள்ள நாடுகளில் ஒன்று. அதனுடைய தலைவர் ஷேக் ரஷீத் அப்படின்னு பேர். அவர்கிட்ட கேட்குறாங்க வருங்காலத்தில் துபாய் எப்படி இருக்கும் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, எங்கள் தாத்தா ஒட்டகத்தில் போனார், எங்கள் அப்பாவும் ஒட்டகத்தில் தான் போனார், ஆனால் நான் இப்போ காரில் போய்கிட்டு இருக்கிறேன். என் பையன் விலை உயர்ந்த காரில் போவான், என்னுடைய பேரனும் அதே மாதிரி விலை உயர்ந்த கார் செல்வ செழிப்புள்ள காரில் போவான். ஆனால் அவனுடைய மகன் என் கொள்ளு பேரன் மீண்டும் ஒட்டகத்தில்தான் போவான் அப்படின்னார். உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னது இது வரிசையாக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி திடீர்னு உங்கள் கொள்ளு பேரை மட்டும் ஒட்டகத்தில் போவான்னா என்ன சொல்கிறீங்கன்னு. ஆமாம், கடுமையான காலங்கள் வலிமையான மனிதர்களை உருவாக்குகின்றன. வலிமையான மனிதர்கள் சௌகரியமான வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள். சௌகரியமான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். சுகமாக இருக்கிறவர்கள் பலவீனமான காலங்களை உருவாக்குகிறார்கள். பலவீனமான காலங்களில் சவால்கள் பெருக்கெடுக்கின்றன. சவால்கள் பெருக்கெடுத்தை அதை சந்திக்கிற பலவீனமான மனிதர்கள் மீண்டும் கஷ்டம் நிரம்பிய காலங்களை உருவாக்குகிறார்கள்னார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! இப்படி ஒரு காலம் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சு முன்கூட்டியே நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளாதவர்கள் மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாகிறார்கள். இப்போ மறுபடியும் கொரோனா பரவிட்டு இருக்குது அப்படின்லாம் செய்தித்தாளில் படிக்கிறோம், திக்குன்னுது. எதனால் இது மாதிரி பெருந்தொற்று காலம்ன்றது மறுபடியும் உருவாகிறது? வேற ஒன்றும் இல்லை, அந்த காலகட்டத்தில் நாமெல்லாம் எப்படி இருந்தோம், அப்பப்போ மாஸ்க் போட்டுக்குவோம், கையை சானிடைசர் வந்து சுத்தம் பண்ணணும், வெளியில் போயிட்டு வந்தால் காலை கழுவுறது கையை கழுவுறது, அடுத்தவங்களுக்கு கை கொடுக்கறது கூட அப்படி வணக்கம் தான் சொல்லுவோம். ரொம்ப தமிழ் பண்பாடை உலகம் முழுக்க பின்பற்றினாங்க வணக்கம்னு சொல்கிறத, கை குலுக்காமல். ஏன்? மிகுந்த எச்சரிக்கையோடு கட்டுப்பாடோடு இருந்தோம். அது அடங்கிடுச்சு, அது முடிஞ்சு போச்சு, அது ஓவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடி பழையபடியே நம்ம கலந்து கட்டி எல்லாத்துலேயும் முகச்சு கவசம்லாம் எதுவும் இல்லாமல் சர்வசாதாரணமாக புழங்க ஆரம்பித்தோம். மறுபடியும் அது இப்பொழுது தலை காட்டுகிறது. சில விஷயங்கள் வருவதற்கு முன்பாகவே தயாராக இருக்க வேண்டும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்னாரே திருவள்ளுவர். ஆரோக்கியம் என்பது அடிப்படையான விஷயம். முன்கூட்டியே நம்மை தயாராக ஃபியூச்சர் ரெடியாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் கொரோனாக்களுக்குத்தான் கொண்டாட்டம், வாழ்க்கையும் அப்படித்தான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.